Hello, vanakkam. Welcome back to my channel. I recently or some time ago came across this principle, identity shift principle. எனக்கு இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அண்ட் ஐ ஹாவ் ஃபவுண்ட் தட் இட் இஸ் ஆக்சுவலி எஃபெக்டிவ். நான் படித்த உடனே ஒரு பிரின்சிபல் என்னோடய சேனலில் ஷேர் பண்ணுறது இல்லை. நான் ப்ராக்டிக்கலாக என் வாழ்க்கையில் ட்ரை பண்ணிக்கிட்டு ஒர்க் அவுட் ஆனால் மட்டும்தான் இங்கே ஷேர் பண்ண விரும்புவேன். ஸோ ஐ ட்ரைடு திஸ் அண்ட் இட் ஆக்சுவலி ஒர்க்ஸ். ஸோ அதனால தான் கொஞ்சம் இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கலான்ட்டு நினைக்கிறேன். ஸோ ஐடென்டிட்டி ஷிஃப்ட் பிரின்சிபல் ஒன்றும் பெரிய இது இல்லை. இட் இஸ் ஜஸ்ட் தட் வாட் எவர் இட் இஸ், உங்களுக்கு என்ன ஒரு கோல் இருக்கோ, வாட் எவர் இட் இஸ், எது வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, இன்ஸ்டெட் ஆஃப் ஃபோக்கஸிங் ஆன் தேட் கோல், இப்போ அந்த கோலில் ஓரியன்டாக நம்ம நினைக்காம we will think we are the kind of person who achieves that goal. ஆனால் நம்ம அந்த மாதிரியான ஆள், இந்த மாதிரி கோல் அச்சீவ் பண்ணக்கூடனா இந்த மாதிரிப்பட்ட ஒரு ஆள் நம்மளோட ஐடென்டிட்டி நம்மளே ஷிஃப்ட் பண்ணோம். ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன். இப்போது 2 பேர் இருக்காங்க, வெயிட் கம்மி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, ஒரு 2 பேருக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஸ்வீட்ஸாக இல்லை அன்ஹெல்த்தி ஜங்க் ஃபுட்டாக ஏதோ ஒன்று 2 பேர் முன்னாடி கொண்டு வச்சுக்கிறாங்க. ஒருத்தர் என்ன சொல்லுவார், நான் டயட் பண்ண ட்ரை பண்ணுறேன், நான் வெயிட் கம்மி பண்ண ட்ரை பண்ணின்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். 2வது நபர் என்ன சொல்லுவார், அவர் சொல்லுவார், நான் ஹெல்தி ஃபுட் மட்டும்தான் சாப்பிடுவேன், ஏன்னா இந்த மாதிரி ஃபுட் சாப்பிட்றது இல்லை அப்படின்னு. ஏன்னா இன்றைக்கி காலையில் கூட எடுத்த முடிவாக இருக்கலாம். ஆனால் அவர் தே பிஹேவ் ஆஸ் அந்த மாதிரிப்பட்ட ஆள். லைக் ஹீ என்விஷன்ஸ் ஹிம்செல்ஃப் ஆஸ் அ ஹெல்தி பர்சன். அப்போது அவரோட பிஹேவியர் அவரோட ஐடென்டிட்டி அவர் மென்டலி ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி பிஹேவ் பண்ணுவார். இப்போ உங்களோட கோல் எதுவாக இருந்தாலும் சரி, இஃப் யூ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஓகே ஒரு கண்டென்ட் க்ரியேட்டர் ஆகணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தட் யூ வாண்ட் டு டூ சம்திங் ஆன் சோஷியல் மீடியா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் சேயிங் தட் நான் இன்றைக்கி ஒரு வீடியோ பண்ணணும் ஆர் லைக் நான் அதுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படிலாம் நினைக்காம content creation is what I do அப்படின்னு when you start thinking, then this is not a chore anymore. Then this becomes aligned and we just do it. So if நீங்கள் நல்ல ஸ்டூடெண்ட் ஆகணும், நல்ல மார்க் எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா you start identifying as a good student, as a thorough student. நீங்கள் டிசிப்ளின்டாக இருக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா start telling yourself that I am disciplined. நீங்கள் ஒரு வாட்டிக்கு எனக்கு இதிலும் ஃபோக்கஸ் இருக்காது, எனக்கு எதுவுமே டிசிப்ளின்டாக நான் பண்ண மாட்டேன் இப்படின்னு நம்மளே சொல்லிகிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் டிசிப்ளின்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு என்ன பிரயோஜனம்? நம்மளோட பிரெயினுக்கு இட் ஹேஸ் திஸ் பவர். நம்மளோட செல்ஃப் இமேஜ் என்னமா இருந்தாலும் இட் வில் ஆல்வேஸ் ட்ரை டு அலைன் வித் தட். அந்த பிஹேவியர் அதுக்கு ஏற்ற மாதிரி பிஹேவ் பண்ணுறதுக்கு தான் பிரெயின் வில் ட்ரை டு ப்ரொமோட் இட். ஸோ நம்மளோட செல்ஃப் இமேஜ் சம்திங் தட் வி கேன் க்ரியேட் அட் எனி கிவன் மோமெண்ட். எந்த நிமிஷம் நம்ம அது க்ரியேட் பண்ணிக்கலாம். ஐம் ஏ கான்ஃபிடென்ட் பர்சன் அப்படின்னு நம்ம நிறைய டெய்லி சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்னா we will start becoming a confident person because our brain will make us confident. லைக் அது இல்லாமல் எனி ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது brain will choose to act in a confident way. இதுதான் ஃபார் எவ்ரி திங். இப்போ நம்ம ஹெல்தி ஈட்டிங் வேணும்னு ஆசைப்பட்டதாக இருந்தால் நான் டயட் பண்ண முயற்சிக்கிறேன்றெல்லாம் சொல்கிறது தென் தி ஐடென்டிட்டி இஸ் தட் நம்ம ஆக்சுவலாக அன்ஹெல்தி சாப்பிட்ற ஒரு நபர் இப்போ ஹெல்த்தியாக சாப்பிட்றதுக்கு ஜஸ்ட்டு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் நம்மளோட கோர் ஐடென்டிட்டி இஸ் அன் அன்ஹெல்தி பர்சன் அப்படின்னு தான் தட் இஸ் த மெசேஜ் வி ஆர் சென்டிங். அப்போது நம்ம பிரெயினுக்கு அப்படி ஒரு மெசேஜ் பிரெயின் என்ன பண்ணும், இட் வில் ட்ரை டு அலைன் வித் அவர் கோர் ஐடென்டிட்டி. ஸோ அது என்ன நினைக்கும், நம்ம அன்ஹெல்தி பர்சன் தானே, அப்போ அன்ஹெல்தியாக தானே இருக்கணும், அன்ஹெல்தி சாப்பாடு தானே சாப்பிடணும், ஒர்க் அவுட்லாம் பண்ணக்கூடாது இல்லையா அப்படின்னு நினச்சி அது அப்படி தான் இட் வில். ஸோ இதுக்கு எகென்ஸ்டாக ஃபைட் பண்ணி ஒரு அப்ஹில் பேட்டில் பண்ணி தான் ஒவ்வொரு டைமும் வி ஹாவ் டு மேக் அ குட் சாய்ஸ். ஆனால் அதுக்கு பதிலாக இஃப் வி ஆர் அலைனிங் இன் தட் வே, நம்மளோட ஐடென்டிட்டி ஷிஃப்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இந்த நிமிஷம் கூட வாட் எவர் கோல் யூ வாண்ட் டு அச்சீவ் இமீடியட்லி யூ கேன் ஷிஃப்ட் யுவர் ஐடென்டிட்டி இன் டு தேட் பர்சன். நீங்கள் அப்படி ஷிஃப்ட் பண்ணிட்டீங்கன்னா உடனே என்னாகும், நம்மளோட பிரெயின் வில் ட்ரை டு ஃபைண்ட் எவிடன்ஸ் தட் வி ஆர் தட் பர்சன். ஸோ எப்போவும் நம்ம பிரெயின் அதுக்கேற்ற மாதிரி பிஹேவ் பண்ணுறதே ப்ரொமோட் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ நான் ஸ்மோக்கிங் குவிட் பண்ணணும்னு ஆசைப்படுற ஒரு நபர்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருந்தால் நான் ஸ்மோக்கிங் குவிட் பண்ண முயற்சிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கூட என்னோடய பிரெயின் என்ன சொல்லும், இவன் ஒரு ஸ்மோக்கர், இவன் இப்படியெல்லாம் சொல்கிறான், ஆனால் இது உண்மை இல்லை அப்படின்னு நினைப்பான். ஆனால் நான் ஐ டோன்ட் ஸ்மோக்
அப்படின்னு நினைக்க ஆரம்பித்தா அப்போ பிரெயினுக்கு என்ன தோணும், இது வந்து திஸ் இஸ் அ பர்சன் ஹூ டசன்ட் ஸ்மோக், இவன் வந்து ஸ்மோக் பண்ணுறது இல்லை. அப்போது ஸ்மோக்கிங்க்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் இன்னும் அப்படின்னு சொல்கிறது ஈஸியாக இருக்கும். இதுதான் ஃபார் எவ்ரி திங். இப்போ உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஆசை இருந்தாலும் சரி, அது ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஈவன் உங்களோட இமோஷ்னல் திங்ஸ் ஆல்சோ, இட்ஸ் நாட் ஈவன் ஜஸ்ட் ரிலேட்டட் டு கோல்ஸ். லைக் உங்களுக்கு இப்போ டெம்பர் கண்ட்ரோல் வேணும்னு ஆசை இருந்தாலும் சரி, ஒரு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கணும்னு ஆசை இருந்தாலும் சரி, வாட் எவர் இட் இஸ் தட் யூ ரியலி வாண்ட் டு டூ, எதுவாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் யுவர் ஐடென்டிட்டி டு தட் பர்சன். அப்படி இருக்கக்கூடிய நபராக நீங்கள் உங்களையே நினைக்க ஆரம்பிங்கள். ஐ ஆம் அ காம் பர்சன் இப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா யுவர் பிஹேவியர் வில் நேச்சுரலி சேஞ்ச். யூ ஆர் நாட் அன் ஆங்க்ரி பர்சன் ட்ரைங் டு பிகம் அ காம் பர்சன். ஸ்டார்ட் திங்கிங் தட் ஐ ஆம் நவ் அ காம் பர்சன் அப்படின்னு ஆரம்பிங்களே. நவ் இதில் என்ன இதோட க்ராக்ஸ் என்னென்னா, நம்ம அப்படி ஃபீல் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்லை. லைக் யூ டோன்ட் ஹாவ் டு ஃபீல் தட், யூ ஜஸ்ட் ஹாவ் டு பிஹேவ் லைக் தட். அந்த மாதிரிப்பட்ட நபர் எப்படி பிஹேவ் பண்ணுமோ அப்படி பிஹேவ் பண்ணணும். வென் யூ ரிப்பீட்டட்லி பிஹேவ் இன் தட் வே, த ஃபீலிங் வில் கேட்ச் அப். ஃபீலிங் வந்து அதுக்குள்ளே நம்மளோட அந்த ஐடென்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி இட் வில் ஸ்டார்ட் ஃபீலிங் அண்ட் தென் இட் வில் பிகம் தட் பர்சன். ஸோ நம்ம வந்து டிசிப்ளின்டான நபர்ன்றது நம்ம சொல்லும்போது, ஈவன் இஃப் யூ டோன்ட் ஃபீல் டிசிப்ளின்ட், இஃப் யூ கண்டினியூஸ்லி டூ ஸ்மால் திங்ஸ் விச் ஆர் டிசிப்ளின்ட், eventually our brain will look. இது ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் லூப் மாதிரி. The more we tell ourselves that I am confident, I am disciplined, I am hardworking, I am smart, I am intelligent, I am outgoing, I am friendly, I am kind, I am calm, I am mature, I am பாசிட்டிவ், whatever, எது நீங்கள் எப்போ சொல்கிறதோ நீங்கள் இப்படியே நீங்கள் வந்து ரீஅஃபர்ம் பண்ணுறது will influence your behavior. And the more you behave in that way, it will influence your thinking. So it's a positive feedback loop. The idea is that instead of trying to be a person who is not that, trying to be that person, அந்த மாதிரி ஒரு நான் அப்படி இல்லை இருந்தாலும் நான் முயற்சிக்கிறேங்கிற மைண்ட் செட்டில் இருந்த வெளியே வந்து ஐ ஆம் தட் பர்சன். அவரோட பிஹேவியர் நம்ம எமிலேட் பண்ணுறோம். ஒரு ஹெல்தி நபராக இருந்தால் எப்படி இருக்கும், அவர் கரெக்டான டைமுக்கு தூங்குவார், டைமுக்கு சாப்பிடுவார், டைமுக்கு நல்ல சாப்பாடு சாப்பிடுவார், அவர் ஒர்க் அவுட் பண்ணுவார், அப்படி தானே. வென் யூ ஷிஃப்ட் டு ஐடென்டிட்டி ஆஃப் எ ஃபிட் பர்சன் ஒரு பர்சன் ஹூ இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் ஃபிட்னஸ், உங்களோட டெய்லி பிஹேவியர் வில் ஆல்சோ சேஞ்ச். நீங்கள் ஒரு நல்ல ஸ்டூடியஸ் நபர் அப்படின்ற ஐடென்டிட்டிக்கு மாறும்போது, இன்ஸ்டெட் ஆஃப் பங்கிங் கிளாஸஸ் யூ வில் அட்டெண்ட் கிளாஸஸ். உட்காந்து வேடிக்கை பார்க்காம ஹோம்ஒர்க் பண்ணிவிடுவீங்க, உட்காந்து எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, ஒழுங்காக ரிசர்ச் எடுத்து பண்ணிவிடுவீங்க. அப்போ ஐடென்டிட்டி தான் எல்லாமே. ஸோ அவர் செல்ஃப் இமேஜ் என்னமோ பிரெயின் வில் ட்ரை டு அலைன் இட் செல்ஃப் டு இட். அண்ட் மோர் நம்ம அது இந்த கரெக்டான ஒரு ஐடென்டிட்டி, இந்த மாதிரி ஒரு ஆளாகணும்னு நம்ம நினச்ச அந்த ஐடென்டிட்டிக்கு நம்ம எவ்வளோ ஷிஃப்ட் ஆகுமோ அவ்வளோ குவிக்லி வி வில் ஸ்டார்ட் doing things that are in alignment with it. And the more we do those things, நம்மளோட mentally also we will become aligned with that person. அப்போது identity shift is the easier way and it's a better approach. இன்னும் ஒன்று, ஜஸ்ட் லைக் ஐ செட், நம்ம வந்து ஃபீலிங்ஸ் கேட்சப் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்லை, யூ ஜஸ்ட் ஹேவ் டு ஸ்டார்ட் பிஹேவிங் அப்படின்னு. ஸோ சம்டைம்ஸ் ஒரு குட்டி பிஹேவியர் வரும்போதும் வாட் வீ கேன் டூ இஸ் இட், சி நான் இப்போ பண்ண இல்லை, நான் சொன்னேன் இல்லை, நான் அந்த மாதிரி போயிட்டாலும் நான் அப்படி தானே பிஹேவ் பண்ணுறேன் இப்படின்னு. வென் எவர் யூ டூ சம்திங் இன் அக்கார்டன்ஸ் வித் தட், அப்போது நம்ம ரிவார்ட் யூர் செல்ஃப், டெல் யுவர் செல்ஃப், சி இன்றைக்கி நம்ம பார்த்தீங்களா நல்ல சாப்பாடு சாப்பிட்டேன்ல, ஜங்க் ஃபுட் எதுவும் சாப்பிடலை, ஏன் அப்படி சாப்பிடலை, பிகாஸ் ஐ எம் அ ஹெல்தி பர்சன், பிகாஸ் ஐ எம் சம்படி ஹூ வேல்யூஸ் மை ஃபிட்னஸ் இப்படின்னு. வென் யூ ரீஅஃபர்ம், அண்ட் ஐ ஒர்க்ட் அவுட் டுடே பிகாஸ் ஐ எம் அ ஹெல்தி பர்சன், I walked today because I'm a healthy person. இப்படி whatever it is, whenever you do something small, சின்னதாக இருந்தால் கூட, when you do that, you tell yourself, yes, I am doing this because I am that person. அப்போது நான் இதுக்காக முயற்சிக்கிறதுனால இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லாமல், நான் இந்த மாதிரி ஆளுன்றதுனால இது பண்ணுறேன் அப்படின்னு try to show yourself more and more evidence of it. Then நம்மளோட brain will start noticing more patterns and it will start creating more behaviors. அப்போது eventually we will become that person. அல்டிமேட்லி எந்த பர்சனாலிட்டி இருந்தாலும் என்ன, இட் இஸ் சம்திங் தட் வி டிசைட் டு பி, இல்லை, இட் இஸ் சம்திங் தட் வி திங்க் இஸ் ஹூ வி ஆர், அதுதான் நம்ம. அப்போது நம்ம எந்த மாதிரிப்பட்ட ஆளாக இருக்கணுன்ற முடிவுமே நம்மளால தான் எடுக்க முடியணும். வென் யூ வாண்ட் டு அச்சீவ் எனி கோல், எந்த ஒரு கோலாக இருந்தாலும் திங்க், அந்த மாதிரிப்பட்ட நபர் எப்படி பிஹேவ் பண்ணுவார். லைக் அ பர்சன் ஹூ இஸ் ஆக்சுவலி அச்சீவிங் திஸ் கோல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு நல்ல பெரிய மியூசிஷியன் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க. வாட் டூ குட் மியூசிஷியன்ஸ் டூ? நீங்கள் ஒரு பெரிய மியூசிஷியனாக இருந்தால் எப்படி பிஹேவ் பண்ணுவீங்க? காலையில் எழுந்திரிச்சு மேபி யூ வில் ப்ராக்டிஸ் மியூசிக்கில் என்னென்ன புதுசாக நடக்குதுன்னு, மேபி யூ வில் ரிசர்ச்,
maybe you will be in touch with the latest of whatever is happening. You will devote time into it, you will devote some interest into it. So all of these behaviors, whatever is possible, you emulate in your life. இது உடனே வந்து பெரிய லெவலில் உங்களுக்கு அது பண்ண முடியலன்னா கூட ஸ்மாலஸ்ட் பாசிபிள் பிஹேவியர் கூட இட் வில் ஸ்டில் ஹாவ் அ பாசிட்டிவ் இம்பேக்ட். என்னென்ன உங்களால் பண்ண முடியுதோ டூ தோஸ் திங்ஸ். யூ டோன்ட் ஹாவ் டு டூ எவ்ரி திங் ஃப்ரம் டே ஒன். எல்லாமே அவர் பண்ணுற மாதிரி எக்ஸாக்டாக இப்போது உலகத்திலே பெரிய இப்போ மொசார்ட் என்ன பண்ணிட்டு இருந்தாரோ அதே நானும் இன்றைக்கி இருந்து பண்ணேன் அப்போ தான் நான் மியூசிஷியன் ஆகும், அப்படி கிடையாது. பட் பி மோர் இன் அலைன்மெண்ட் வித் தட். சின்ன சின்ன வழியாக இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் கூட டூ ஹவு அந்த மாதிரிப்பட்ட த பர்சன் ஹூ வில் அச்சீவ் தோஸ் கோல்ஸ் அவர் எப்படி பண்ணுவாரோ டூ தோஸ் திங்ஸ். அண்ட் வென் வி டூ தோஸ் திங்ஸ், அப்படிப்பட்ட ஒரு ஆளுன்னு நம்ம நினைக்க ஆரம்பிக்கும்போது தென் அவர் லைஃப் வீ கேன் ஈஸிலி ஷிஃப்ட். அந்த ஐடென்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ப்ராக்டிசஸ் மாறும், நம்மளோட பிஹேவியர் மாறும். அங்கே தான் வந்து கோர் ஷிஃப்ட் நடக்கும். வென் அவர் ஐடென்டிட்டி மென்டலி இஸ் ஷிஃப்டிங், இட் பிகம்ஸ் ஈஸியர் ஃபார் அஸ் டு ஷிஃப்ட் தீஸ் பிஹேவியர்ஸ். அப்போது ஒரு நம்மளுக்கு இருக்கக்கூடிய பேட் பிஹேவியர் மாற்றுறது வந்து பெரிய பிரச்சனை இருக்காது. புதிய ஒரு பாசிட்டிவ் பிஹேவியர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது பிரச்சனை இருக்காது. பிகாஸ் வி ஆர் திங்கிங் வி ஆர் தட் பர்சன். நான் இந்த மாதிரிப்பட்ட நபர், நான் இப்படி பாசிட்டிவாக இருக்கக்கூடன்னு ஒரு நபர், நான் இப்போது வந்து ஒர்க் அவுட் பண்ணக்கூடன்னு நபர், நான் காமாக இருக்கக்கூடன்னு நபர், இப்படி ஏதோ ஒன்று நான் நல்ல ஸ்டூடியஸான நபர் அப்படின்னு நினச்சிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி பிஹேவ் பண்ணுறது பிகம்ஸ் ஈஸியர். அண்ட் த மோர் யூ பிஹேவ் அப்படி நினைக்கிறது ஈஸியாகிடும். ஸோ அங்கேயும் இங்கேயும் யூ வில் கீப் கெட்டிங் தட் ஃபீட்பேக். ஸ்டார்ட் டெல்லிங் யுவர் செல்ஃப் ஐ ஆம் தட் பர்சன் அப்படின்னு. வென் எவர் யூ செட் அ கோல், இன்ஸ்டெட் ஆஃப் ஜஸ்ட் சேயிங் தட் நான் இந்த மாதிரி ஒரு கோல் வச்சுருக்கேன் அதிலிருந்து மாறிட்டு யூ ஸ்டார்ட் சேயிங் ஐ ஆம் திஸ் பர்சன். இப்போ உங்களோட கோல் வந்து நல்ல மார்க் எடுக்கிறதா இருந்தால் ஸ்டார்ட் டெல்லிங் யுவர் செல்ஃப் ஐ ஆம் அ ஸ்டூடியஸ் பர்சன். உங்களோட கோல் வந்து பப்ளிக் ஸ்பீக்கிங்காக இருந்தால் ஸ்டார்ட் டெல்லிங் யுவர் செல்ஃப் ஐ ஆம் அ கிரேட் ஸ்பீக்கர். இப்படி வென் யூ ஸ்டார்ட் ரீஅஃபர்மிங் யுவர் ஐடென்டிட்டி, இட் பிகம்ஸ் மச் ஈஸியர் டு அச்சீவ் யுவர் கோல்ஸ். And you will start behaving in that way that will make it more easier for you to be that person. I hope this was of some use to you. Thank you so much for watching. Bye bye.